வணக்கம். குரல் முதன்மை செய்திகள். பன்றிக் காய்ச்சல் நோய் உயர்நீதிமன்ற கேள்விக்கு தமிழக அரசு பதில். காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. குலாம் நபி ஆசாத் தகவல். 2ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் பாட புத்தகம் தயாரிப்பு பணி தீவிரம். தொடர்வது விரிவான செய்திகள். வருமான வரம்பு வித்தியாசமின்றி வீடு வீடாக சென்று அனைத்து மக்களுக்கும் பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி போட அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் பாலசுப்ரமணியன் என்பவர் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MY இக்பால், நீதிபதி TS சிவஞானம் அடங்கிய அமர்வு அரசு வழக்கறிஞர் ராஜா கலிபுல்லாவிடம் இருந்த இந்த வழக்கு தொடர்பாக அரசிடம் இருந்து பதில் பெற்று அதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை இன்று தள்ளி வைத்தது. அதன்படி இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பன்றிக் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை விலக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை செய்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 9 பேர் பன்றிக் காய்ச்சல் நோயால் உயிரிழந்ததாகவும் 1531 ஆரம்ப சுகாதார மையங்களின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3596 பேரிடம் இரத்த மாதிரிகள் சோதனைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 774 பேருக்கு பன்றிக் காய்ச்சலால் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரூபாய் 15 கோடி செலவில் 10 லட்சம் பேருக்கு பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. திமுகவுடனான கூட்டணி பலமாக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அடுத்த மாதம் 9ஆம் தேதி திருச்சி வருகிறார். அவரது முன்னிலையில் திருநாவுக்கரசு ஆதரவாளர்கள் காங்கிரஸில் இணைகிறார்கள். பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் சோனியா காந்தி பேசுகிறார். இது தவிர மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் காங்கிரசார் பாத யாத்திரை நடத்துகிறார்கள். சென்னை, கோவை, கன்னியாகுமரி ஆகிய 3 இடங்களில் இருந்தும் அக்டோபர் 2ஆம் தேதி பாத யாத்திரை தொடங்குகிறது. அனைத்து மாவட்டங்கள் வழியாக செல்லும் இவர்கள் நவம்பர் 19ஆம் தேதி திருச்சி சென்றடைகிறார்கள். அன்று திருச்சியில் பாத யாத்திரை குழுவினருக்கு பாராட்டு விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசுகிறார். 1 மாத இடைவெளியில் சோனியா, ராகுல் காந்தி ஆகியோர் தமிழகம் வருவதால் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது, பொதுக்கூட்டங்களை பிரம்மாண்டமாக நடத்துவது ஆகியவை குறித்து ஆலோசிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான குலாம் நபி ஆசாத் முன்னிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடந்தது. கூட்டம் முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய குலாம் நபி ஆசாத், திமுகவுடனான கூட்டணி பலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி முன்பை விட அதிக இடங்களில் வெற்றி பெறும். தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியினர் ஆயத்தமாக வேண்டும். கூட்டணி நிலவரம் குறித்து எல்லை மீறி தன்னிச்சையாக யாரேனும் விமர்சித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். முதியோர்கள், விதவை பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு மாதமும் 400 ரூபாய் பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணம் தாலுகா அலுவலகங்களில் இருந்து அந்தந்த பகுதி தபால் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தபால்காரர்கள் இந்த பணத்தை தனித்தனியாக பிரித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் வீடு தேடி சென்று உதவித்தொகையை வழங்க வேண்டும். ரூபாய் 400 பணத்துக்காக போஸ்டல் கட்டணம் 20 ரூபாயும் அரசு செலுத்திவிடும். முதியோர்களிடம் எந்தவித கட்டணமும் வாங்காமல் பணத்தை அப்படியே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசே இச்செலவையும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக CBIக்கு புகார்கள் குவிந்தன. பென்ஷன் பணத்தை தபால்காரர்கள் வீடு தேடி சென்று கொடுப்பதில்லை, தபால் நிலையங்களுக்கு வயதானவர்களை அலைய விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்தது. முதியோர் உதவி தொகையை கொடுக்கும் போது 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை தபால்காரர்கள் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து மேற்கு மாம்பழம், KK நகர் தபால் நிலையங்களில் CBI போலீசார் நேற்று மாலை அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தினர். முதியோரின் பென்ஷன் தொகை தொடர்பாக கையாளப்படும் ஆவணங்களை சரிபார்த்தனர். பென்ஷன் பணத்தை வாங்கி செல்வதற்காக ஏராளமான பெண்கள் தபால் நிலையத்திற்கு வெளியே வந்து காத்து கிடந்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அனைத்து பெண்களும் தபால்காரர்கள் மீது சராமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறினர். அங்கிருந்த தபால்காரர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இவர்களில் 11 பேர் லஞ்சம் வாங்கியிருப்பது உறுதியானது. இதையடுத்து தபால்காரர்கள் சங்கர், லட்சுமிபதி, சேகர், ஆனந்தன், சிவசங்கரன், சுப்பிரமணியன், இளங்கோவன், பாண்டியன், தேவநாதன், முனுசாமி, மனோகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இறந்தவர்களின் பெயரிலும் முதியோர் பென்ஷன் தொகையை வாங்கி தபால்காரர்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக தகவல்களையும் போலீசார் திரட்டி வருகிறார்கள். சென்னையில் மட்டும் 2,36,000 பேர் முதியோர் மற்றும் விதவை பென்ஷன் உதவித்தொகையை வாங்கி வருகிறார்கள். இவர்கள் அனைவரையும் மிரட்டி தபால்காரர்கள் லஞ்ச பணத்தை வசூல் செய்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இப்படி வாங்கப்படும் லஞ்ச பணத்தை அதிகாரிகளும் பங்கு போட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது.
இதனை கண்டுபிடிக்க தமிழகம் முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் அதிரடி சோதனை நடத்த சிபிஐ போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கைதான தபால்காரர்கள் 11 பேரிடம் இருந்தும் 13,945 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அனைவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழக அரசு கடந்த ஆண்டு சமச்சீர் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. முதல் கட்டமாக 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் 7ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலும் வருகிற கல்வி ஆண்டில் சமச்சீர் கல்வி விரிவுபடுத்தப்படுகிறது. இதற்கான புதிய பாடத்திட்டங்கள் தலைசிறந்த கல்வியாளர்களை கொண்டு வகுக்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் சமத்திறன் கொண்டவர்களாக உருவாக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. தரமான காகிதம், பல வண்ணங்களில் மாணவர்கள் எளிதில் கற்கும் ஆர்வத்தை தரும் வகையில் பாடங்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஜோதி ஜெகராஜன் தலைமையில் சமச்சீர் பாட புத்தகங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் டிஜிபி வளாகத்தில் நடந்தது. இதில் இயக்குனர் பெருமாள்சாமி மற்றும் இணை இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். சமச்சீர் பாட புத்தகம் தயாரிப்பு இறுதிக்கட்ட பணியை அவர்கள் ஆய்வு செய்தனர். பாட வாரியாக ஒவ்வொரு இணை இயக்குநர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள பணியை விரைந்து முடிக்கவும் விரைவில் பாட புத்தகம் தயாரித்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திடம் புத்தகம் அச்சடிக்க ஒப்படைக்கப்படுகிறது. அடுத்த மாதம் முதல் புத்தகம் அச்சடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெகன்மோகன் ரெட்டியால் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டதால் ஆந்திராவில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என்று சந்திரபாபு நாயுடு பேட்டி அளித்துள்ளார். ஆந்திர முன்னாள் முதல் மந்திரியும் தெலுங்கானா தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு ஐதராபாத்தில் நிருபர்களிடம் கூறியதாவது: தற்போது ஆந்திர காங்கிரஸில் கோஷ்டி பூசல் வெடித்துள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி தனி அணியாக செயல்படுகிறார். இதனால் எந்த நேரத்திலும் அரசு கவிழ்க்கப்பட்டு தேர்தல் வர வாய்ப்புள்ளது. இதனால் தெலுங்கு தேசம் நிர்வாகிகளே தேர்தலுக்கு இப்போதே தயாராக இருக்கும்படி கூறியுள்ளேன் என்றும், இதேபோல் தொண்டர்கள் அனைவரும் கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இலவச மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்றும், காங்கிரசுக்கு ஆதரவாக ஓட்டு போடும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களிடம் நன்மதிப்பு பெற வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், வருகிற தேர்தலில் தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் தொண்டர்கள் தோய்வின்றி தொடர்ந்து உழைக்க வேண்டும். ஆந்திராவில் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர் தீவிரவாதிகள் சந்திப்பு தாளமாக கொழும்பு இருப்பதாகவும், அந்த இயக்கத்தைச் சேர்ந்த 200 பேர் இலங்கையில் இருப்பதாகவும் அமெரிக்க புலனாய்வுத்துறை அறிக்கைகள் தெரிவித்துள்ளதாக இலங்கை தமிழ் இணையதளத்தில் செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்குள் நுழைய லஷ்கர் தீவிரவாதிகள் தற்போது இலங்கையை பயன்படுத்துவதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பே புனே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இவர்கள் கொழும்பில் பயிற்சி பெற்றதாக தெரிவித்தனர் என்றும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இலங்கை பாதுகாப்புத்துறை செயலாளர் கோத்தபய ராஜபக்சே இதை மறுத்தார். இந்நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்கள் மீது ஸ்பாட் பிக்சிங் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த 4வது டெஸ்டில் கேப்டன் கால்மான் பட், முகமது அசீப், முகமது ஹமீர் ஆகியோர் சூதாட்ட தரகரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்பாட் பிக்சிங் எனும் சூதாட்டத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் காரணமாக 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக இங்கிலாந்து பத்திரிகை குற்றம் சாட்டியது. இந்த புதிய குற்றச்சாட்டால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அதிருப்தி அடைந்து இதற்கு மறுப்பு தெரிவித்தது. அதோடு பாகிஸ்தானுக்கு எதிராக சதி நடப்பதாகவும், தோற்பதற்காக இங்கிலாந்து வீரர்கள் தான் சூதாட்ட தரகரிடம் பணம் பெற்றதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் இஜால் பட் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை கூறிய சில மணி நேரங்களில்தான் அவ்வாறு கூறவில்லை என்று இஜாக் பட் மறுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மீது வழக்கு தொடரப்போவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த நிலையில் சூதாட்ட விசாரணை முழுவதுமாக முடியும் வரையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று இங்கிலாந்து முன்னாள் ஆல்ரவுண்டர் இயன் போத்தம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: ரசிகர்கள் பணம் கொடுத்துதான் போட்டியை பார்க்க வருகிறார்கள். ஸ்பாட் பிக்சிங் காரணமாக கேட்சை தவறிவிட்டாலும், நோபால் வீசினாலும் அவர்கள் எது வேண்டுமானாலும் நினைக்கலாம். இதன் காரணமாக ஸ்பாட் பிக்சிங் விசாரணை முடியும் வரை பாகிஸ்தானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும் என்று அவர் கூறினார். இத்துடன் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். மேலும் குரல் நிகழ்ச்சிகளை காண 24 மணி நேர ஒளிபரப்பு பகுதியை காணுங்கள்.